டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் புகுந்த முள்ளம்பன்றியால் பரபரப்பு ஏற்பட்டது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் நடேசன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நடேசன், தற்போது அந்த முள்ளம்பன்றியானது அகற்றப்பட்டு விட்டதா? தற்போதைய கள சூழல் என்ன? வணக்கம். அதாவது பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனமலை அங்கலக்குறிச்சி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அங்கலக்குறிச்சி மற்றும் அருகே உள்ள கிராம பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மருத்துவ சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். இந்நிலையில் இன்று காலை வழக்கம் போல அங்கலக்குறிச்சியில் ஊராட்சி தூய்மையாளர் பணியாளர்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அந்த பகுதியில் உள்ள செடிகளை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த பகுதிக்கு வந்த முள்ளம்பன்றி ஒன்று அந்த சுகாதார பணியாளர்கள் கண்ணுக்கு தென்பட்டதால் இது குறித்து அந்த பகுதி பொதுமக்களுக்கும் தகவல் கிடைத்தது. இதனையடுத்து முள்ளம்பன்றியை கண்ட பொதுமக்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர். இது குறித்து பொள்ளாச்சி வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் முள்ளம்பன்றியை பிடிப்பதற்காக கயிறை வீசினர். சிக்கவில்லை. ஆனாலும் அங்கிருந்து தப்பி ஓடிய முள்ளம்பன்றியை தொடர்ந்து வனத்துறையினர் போராடி சுமார் 3 மணி நேர போராட்டத்துக்கு பின்னர் அந்த முள்ளம்பன்றியை பிடித்து அங்கிருந்து வனத்துறையினர் சாக்குப்பையில் போட்டு அங்கிருந்து ஆலியார் அருகே உள்ள வனப்பகுதிக்கு கொண்டு சென்று வனப்பகுதியில் விட்டனர். அதன் பின்னர் அந்த பகுதியில் உள்ள மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் நோயாளிகள் நிம்மதியடைந்தனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. விரிவான விவரங்களுக்கு நன்றி நடேசன். டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.